கிறிஸ்துக்கள் அன்பான கலைகதி நிகழ்ச்சி நேர்களே, மீண்டும் ஒரு விசை கூட நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மாத்திராதபடிக்கு உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நாள் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பா இந்த புதிய வருடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் அவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ஏன்னா நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு வருடத்தை கடந்து வந்திருக்கிறோம்ல, ஆனால் அதில் அநேக பள்ளங்கள், மேடுகள், வியாதிகள், பண பிரச்சனை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாவற்றிலும் அவருடைய கரம் நம்மை அதிகமாக கிருபையாக இருந்து நம்ம என்ன செஞ்சிச்சு, தாங்கி வழி நடத்தி வந்துருந்துச்சு. சுகவீனத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல பலத்தை கூட கொடுத்து நமக்கு என்ன செஞ்சாருங்க, இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பெரிய ஒரு கிருபை. அதற்கு நாம தகுதியா இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மள் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக, அவருடைய கிருபை நிமித்தமாக நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்துருக்காரு. அந்த ஆண்டுல அவர் சொல்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, தேவ சமாதானம் உங்களில் இருக்க கடவுது. ஏன்னு சொன்னா, நம்ம எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள்லாம் பார்த்து பயப்பட தேவையில்ல. என்ன இருக்கணும், ஆண்டுடைய சமாதானம் உங்களோட கூட இருக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், தாண்டி வருவதற்கு நம்மளால முடியும். ஏன்னு சொன்னா அவர் சொல்றாரு, ஒரே சரீரமாக அழைக்கப்படுறீங்க. அவர் என்ன சார், ஒரே சரீரமா, அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்ய மாட்டார், நம்ம கைவிட மாட்டாரு. அதனால செய்யுங்க, கடந்த ஆண்டுல நடத்தின தேவன் இந்த ஆண்டிலும் நடத்துவார் அப்படின்ற சொல்ற ஒரு தேவனுடைய சமாதானம் நம்ம மனசுல இருக்கணும். அது மாத்திரப்படி அவர் சொல்ற இன்னொரு வார்த்தை எனக்கு நன்றி அறிதல் உள்ளவளாக இருங்கள். ஏன்னு சொன்னா, கடந்த ஆண்டுல நம்ம ஆண்டுலேருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை நினைச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி சாதிக்க முடிச்சு, இதெல்லாம் நம்ம எப்படி தாண்டி வந்தோம், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து இப்படி ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்கும். எண்ணி நீ பார், நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த யாவும் நமக்கு வியப்பை தரும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கார். அப்ப நம்ம எவ்வளவு ஒரு நன்றி அறிதல் உள்ளதா இருக்க வேண்டும். எப்படின்னு சொன்னா, ஒரு டிவி ஷோல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பிரபலமான ஒரு மனிதர், அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் ரொம்ப வாழ்த்துவதற்காக ஒரு பெரிய விழாவே என்ன செஞ்சாங்க, நடத்துனாங்களாம். அப்படி நடத்தும் பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவர் அந்த டைம்ல அவங்க எல்லாம் அவ்வளோ பிரபலமான அவரை போற்றி எல்லாம் புகழும் பொழுது அவருக்கு இருந்த ஒரு வியாதி என்ன அப்படின்னு சொன்னா, அவரோட உடல்ல ரொம்ப பலவீனப்படுத்துறதான ஒரு பெரிய வியாதி. அது என்னன்னா, மசில்ஸ் பாதிச்ச அளவுக்கு அல்லது பலவீனப்படுத்துற அளவுக்கு ஒரு வியாதி. அந்த வியாதி என்ன செய்யணும், ஈவன் என்ன செய்யணும்னா, அவருடைய இருதயத்தினுடைய மசில்ஸ் இருக்குல்ல, அதை கூட என்ன செஞ்சுன்னா அப்படியே பாதிச்சிடும். அது எனி டைம் என்ன இருக்கு, டெத். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாரு. ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப புகழ்றாங்க, அவரை பாராட்டுறாங்க. அப்போ இதை கேள்விப்பட்டு எல்லாரும் சொல்றாங்க, பேர்பட்டு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சு கொண்டிருக்காங்க. அந்த நேரத்துல அவர்கிட்ட கேட்குறாங்க, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, புகழ்றாங்க, அப்படி உங்களை எப்படி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க, அது மாத்திரம் இல்ல, உங்களுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த வியாதியில நீங்க கஷ்டப்படுறத அவங்களால என்ன செய்ய முடியல, தாங்கிக்க முடியல. ஆனா நீங்க எப்படி இவ்வளோ கேஷுவலா இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்போ அவர் அது சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னாரா, நான் தான் இந்த உலகத்துல என்னது லக்கியஸ்ட் பர்சன், நான் தான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியான மனுஷன் இந்த நாள்ல அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். எப்படி உங்களால இந்த வார்த்தையை சொல்ல முடியும், நீங்க எனி டைம் நீங்க சாக போறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது உங்களால எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னாரா, நான் கடந்த காலங்களெல்லாம் யோசிக்கிறேன், ஏன் சொன்ன எத்தனை நன்மைகள், எத்தனை பாராட்டு, எத்தனை காரியங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மையான காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நான் ஒரு நாளும் பட்னியாக இருந்ததில்லை, ஒரு நாளும் நான் கஷ்டப்படலை. எப்போதுமே எனக்கு என்னது புகழும் பேரும் புகழுமா நான் வாழ்ந்துட்டு இருந்தேனே, அதை நினச்சி பார்க்குறேன். ஆனால் சின்ன சின்ன என்னுடைய பலவீனங்கள் இதெல்லாம் வந்து நான் பெருசாக நினைக்கிறது இல்லை. இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார், அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிவி ஷோவில் பார்த்ததாக ஒரு கதை வாசித்தேன்.
ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், புதிய ஆண்டில் காலை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லை? எல்லாரும் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருந்திருப்போம். எத்தனை பிரச்சனை மத்தியிலும் ஆண்டவர் எப்படியாவது வழி நடத்தியிருப்பார். ஒரு புதிய ஆடை அணிஞ்சிருப்போம் இல்லைங்களா? அல்லது நல்ல ஒரு ஆகாரத்தை சாப்பிட்ருப்போம், இல்லை நல்ல நண்பர்களுடன் கூட அவங்களுடைய வீட்டுக்கு சென்றிருப்போம். இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு வாய்க்க செஞ்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் செஞ்சுருப்பாங்க. அதை நினைத்து நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய சமாதானம், அவருடைய சமாதானம் சொன்னல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தோடு என்ன செய்யணும்? நம்மளுக்கு சந்தோஷமாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் நம்மை அழைத்திருக்கிற அவர் ஒரே சரீரமாக அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து ஒரே சரீரமாக நம்மை மாற்றியிருக்கார். ஏன்னு சொன்னால், பாவ சரீரத்திலிருந்து நம்ம எடுத்து அவருடைய ஜீவனுக்காக நித்திய ஜீவனை கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நினைத்தவர்களாக அவருடைய சமாதானம் நம்மோட கூட இருக்குன்னு சொன்னால், வருகிற மாதங்கள் நாட்கள் எத்தனையாக இருந்தாலும் சரி, அது என்ன காரியங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவருடைய சமாதானம் நம்மோடு கூட இருக்க போகுது. அதனால் நம்ம தைரியமாக என்ன செய்யலாம்? இந்த புதிய ஆண்டிலும் நம்ம என்ன செய்யலாம்? அடி எடுத்து வைக்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு என்ன செய்யலாம்? இன்னும் அதிகமாக நெருக்கமாக வைத்து கொள்ளலாம். கடந்த ஆண்டில் எப்படி வேதம் வாசித்து, எப்படி குடும்ப ஜெபம் செய்து, எப்படி பாடல் பாடி துதித்து முழங்கால் படிட்டு ஜெபித்தீங்களோ, அதே போல் இந்த வருடத்தில் என்ன செய்யலாம்? கொஞ்சம் கூட நான் டைமை கூட்டி என்ன செய்யலாம்? அவரோடு கூட நெருங்கி ஜீவிப்போம் அப்படின்னு சொன்னால், அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கண்டிப்பாக பலிக்கும். எப்படி? அவருடைய சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். ஏன்னு சொன்னால், அவர் நம்மை அவருடைய சொந்த சரீரமாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ அதுக்கு என்ன செய்ய மாட்டார்? தீங்கு விளைவிக்க அவர் விட மாட்டார். அப்படியே ஒரு ஆபத்து வந்தாலும் அது நின்று அவர் நமக்கு காப்பாற்றுவார். காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, என்ன செய்வார்? சமாதானத்தை நமக்கு தருவார். அவருடைய சமாதானம் இருக்கும் பொழுது என்ன செய்யும்? கவலைகள் எல்லாம் நம்ம விட்டு பறந்து போகும். நம்ம படுக்கும்பொழுது நல்ல நித்திரையை கிடைக்கும். எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறுவதற்கு இன்னொரு ஆண்டையும் கூட்டி கொடுத்துருக்கார். இந்த ஆண்டில் ஆசீர்வாதம் மட்டும் பெற்றுக்கொள்வதில்லை, அவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களும் மற்றவர்களுக்கு நம்ம ஒரு நற்செய்தியாக சொல்லும் பொழுது அவருடைய அன்பு என்ன செய்யும்? தேவனுடைய பற்றி அறியாதவர்களுக்கு என்ன செய்யும்? அது போய் சேர்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த ஆண்டை நீங்கள் பயன்படுத்த விரும்புன்னு சொன்னால் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, புதிய வருடத்திலே உடைய சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்க முடியாத பெரிய சிலாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி ராஜா. கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. நீரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க, சமாதானத்தினால் நிரப்பு என்று சொன்னவரே, சமாதானத்தினால் நிரப்பி எங்களை வழிநடத்துங்க சாமி. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த புதிய மாதத்தில் புதிய இந்த நாளிலும் கூட எங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சாமி. நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழி நீ எங்களுக்கு போதித்து ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுங்க. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்த இரட்சகர் மீட்பெருமான இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.